திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ் காந்தி அவர்கள். உள்ள வரும்போது நினைச்சேன் ராஜ்மோகன் இந்த தேட்டர் வாசல் மாதிரி இவ்வளவு பேர் நிற்கிறாங்களே, அப்பயே யோசிச்சா ராஜ்மோகன் உள்ள வந்துட்டாரு. பரவாயில்ல, நம்ம தம்பி தங்கைகள் தான், பரவாயில்ல, அது ஜனநாயக சுதந்திரம். தமிழ்நாடு விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார்? மகிழ்ச்சி, ஒரு ஆரோக்கியமான விவாதம். சாமானிய வெட்டுப்பிள்ளையும் அதிகாரத்துக்கு வர வேண்டும், சாமானியர்களும் அரசு வேலைக்கு போக வேண்டும், சாமானியரும் எங்கள் கடவுளை தொடுகிற உரிமை வேண்டும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் யார் வேண்டுமானால் வரலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆழ உறுதி, மன உறுதி இருக்கிறது. அது என்னவென்றால், எல்லாரும் நான் தான் பெரிதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய உள்ள மட்டும் சொல்லும், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதை யாரை பேசுவாங்க? எப்படா சட்ட ஒழுங்கு கெட்டு போகுன்னு தலையில கொல்லியை வச்சுட்டு நீ இந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்தவரான்னு திருப்பரங்குன்றத்தில் கொல்லி வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனா என் முருகனுக்கு தெரியும், அவ்வை பாட்டி தமிழ் சொல்லி கொடுத்த முருகனுக்கு தெரியும். டே, நான் அதையெல்லாம் கேட்கலடா, முதல்ல என் கோவணத்தை திருடாமல் இருங்கடா. அது யதார்த்த களம். உன் சாதியோட என் சாதி பெருசுன்னு நான் யாரையும் சொல்ல வரல. நீனும் மனுஷன், நானும் மனுஷன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி தத்துவத்தை நிலைநாட்டி எங்கள் மண் மீதும் மக்கள் மீதும் கொள்கை மீதும் தாக்குதல் நடத்துகிற போது தமிழ்நாட்டின் உளப்பூர்வமாக அவர் அல்லா சாமியை கும்பிட்டாலும், இயேசு சாமியை கும்பிட்டாலும், முருகசாமியை கும்பிட்டாலும், எங்க சாமின்னு எல்லாரும் ஆதரிக்கிற ராமசாமி பேரனா இருக்கிற MK ஸ்டாலின் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர். நாடு என்னவாக இருந்ததுங்கிற வரலாற்றை படித்தால்தான், மரியாதைக்குரிய நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னது போல், வெறும் தத்துவ மரபுக்குள் மாயைக்குள் மாற்று இல்லாமல் ஒரு நாளில் மாங்காய் கைத்து விடாது. நண்பர் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். உண்மைதான், நாங்கள் எங்கும் மறுக்கவில்லை. அப்போது மருத்துவ கவுன்சில் இருந்தது, இன்னைக்கு வாரியமாக மாறி போய்விட்டது. அந்த மருத்துவ கவுன்சில் இருந்தபோது மாநிலங்கள் கேட்கும், அதை ஒன்றிய அரசு கொடுப்பதற்கு கடமை இருந்தது. இப்போது அவர்களுடைய அருமை நண்பர் பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சட்டத்தை மாற்றி எங்களிடம் வந்து கையேந்துங்கள், எங்களிடம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் உனக்கு கொடுப்பேன், நீங்கள் தமிழ்நாடா உனக்கு கொடுக்க மாட்டேன், தமிழ் வேஸ்டியா எனக்கு கொடுக்க மாட்டேன், நீ பாஜக கூட்டணியா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு கேட்ட போட்டார். அப்போ தான் நாங்கள் கேட்குறேன், வீட்டுக்குள்ளே இருக்குது, நீ எடுக்கலை எனக்கு கேட்காத. இங்கே இந்தியாவில் 2 நடைமுறை, 2 அரசாங்கம் இருக்குது, அதை முதல் ஒத்துக்கொள்ளணும். ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு. ஒன்று பிரதம அமைச்சர், இன்னொன்று முதலமைச்சர், இன்னொருவர் குடியரசுத் தலைவர், இன்னொருவர் ஆளுநர். இருக்கத்தான் செய்கிறது. இதை எதிர்த்து தான் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை பேராசான் அறிவாசான் பிறகு அண்ணா சொன்னார், நாங்கள் மாநில சுயாட்சியை நோக்கி நகர்கிறோம் என்று. அது பல்வேறு வாதங்கள். அந்த அரசியல் களத்தில் இன்றைய தேவை என்னவாக இருக்கிறது? எதற்கு இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சராக எங்கள் தலைவர் பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் அன்பு முதல்வரை நாங்கள் முன்மொழிகிறோம். எதற்காக முன்மொழிகிறோம்? 1000 ரூபாய் என்ற சமூக நலத்தை திட்டத்தை கொண்டு வந்த போது பல பேர் சொன்னார்கள், அரசாங்கம் என்ன பிச்சை போடுகிறதா? இன்னும் 1000 ரூபாய் வாங்குவதற்கு தான் நாட்டுடைய பெண்கள் இருக்கிறார்களா? எங்கள் பாட்டி அவையும் எங்களுடைய பாட்டி கண்ணையும் எங்கள் பாட்டிகள்லாம் இப்படி இருந்தார்களா? ஆம், கோபம் வந்தது. ஆனால் அன்பு கொண்ட என்னுடைய தாய்மார்களே, தங்கைகளே, இந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது ஏதோ பொருளாதார மேம்பாடு திட்டம் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது ரொக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஐயா நாராயணன் சொன்னார்ல, பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னு, அது ஒரு சாமியார் சொன்னார், பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டா இந்த நாட்டில் சாஸ்திரம் வழங்குமோ அப்படின்னு கேட்டார். அது வெளிப்பாடு தான், பரவாயில்லை, அந்த கொள்கை தான். ஆனால் என் தங்கையிடம் போய், என் அம்மாவிடம் போய், அம்மா நீ என்னம்மா வேலை பார்க்குறேன்னு கேட்டால், என் அம்மா சொல்லு, நான் சும்மாதாம்மா இருக்கேன்னு. என் தங்கச்சிகிட்ட போய் என்னம்மா வேலை கேட்டால், நான் சும்மா தானே வீட்டில் இருக்கேங்க. என் அம்மாவும் தங்கச்சி உண்மையிலே சும்மா இருந்தாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட 10 பத்திரத்தை தேய்ச்சி கழுவி வீடு கூட்டி முத்தம் தெளித்து கணவரை எழுப்பிட்டு, ராத்திரி கொண்டு வந்த பாலையோ இல்லை காலை நடந்து போய் கறவை மாடு மடிபடித்து 1 லிட்டர் பாலை கொண்டாந்து காய்ச்சிட்டு 1 முனர் காப்பி தண்ணியை தான் ஒரு வாய் குடிச்சிட்டு தன் கணவரை எழுப்பி இந்தா சாமி குடிசாமின்னு சொல்லுவா. அடுத்த வேளை காலையில் இட்லியோ தோசையோ பழைய கஞ்சியோ இல்லை நான் சாப்பிட்ற கருவாடோ இல்லை மற்றவா சாப்பிட்ற கேரட்டோ இல்லை கத்திரிக்காயோ எதுவோ செய்கிறதுக்கு என் அம்மா தோட்டத்துக்கோ கடைக்கோ போய் நின்று வரிசையில் வாங்கிட்டு சமைச்சு கொடுத்துட்டு தோட்ட வேலைக்கு போவான். தோட்ட வேலைக்கு போயிட்டு மத்தியானம் என் புள்ள பட்டினியாக கிடக்குன்னு சாப்பாடு சமைப்பா. தான் ராத்திரி 1 மணி நேரம் சீரியல் பார்த்துட்டு கடைசியாக கணவர் தூங்குன பின்னாடி வீட்டை பூட்டிட்டு தூங்குவா. அவர்கிட்ட போய் என்ன வேலை பார்க்குறேன் கேட்டால், சும்மா தானே இருப்பேன்பா. உங்கள் வீட்டுக்காரங்க அவர் விழுப்புரத்து பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுறாரு. உங்கள் தம்பிங்க அவர் டீ கடையில் டீ மாஸ்டராக இருக்கார். உங்கள் மகங்க அவர் புரோட்டா மாஸ்டராக இருக்கார். அவர் சென்னையில் கால் டாக்ஸி ஓட்டுறாரு. அவர்லாம் வேலைக்கு போகிறாரு. உண்மையிலே இந்த சமூகத்தில் பெண்கள் சும்மா இருந்தார்களா?
அப்பன் வீடு கட்டுக்கிற போது அம்மா கல் சுமந்தார். அப்பன் ஏரோட்டுக்கிற போது அம்மா விதை விதைத்தார். அப்பன் வியாபாரம் செய்கிற போது தலைச்சுமையாய் போய் வீதி வீதியாய் போனார். போய் கடலோடி போய் என் அப்பன் நீ வலை இழுத்து மீனை கொண்டு வருகிற போது தெரு தெருவாய் மீன் வாங்கலையோ மீனன்னு என் அம்மா தான் வித்தா. என் அப்பன் பணம் ஏறி கல்லையோ பதனியோ சீவி கொண்டு வந்தா பதனி வாங்கலையோ பதனி அம்மா தான் வித்தா. ஆண்கள் பார்க்கிற எல்லா வேலையும் பெண்கள் பார்த்த போதும் இந்த சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாய் பெண் வேலைக்கு போனால் தீட்டு என்கிற போது, பெண் தொட்டால் தீட்டு என்கிற போது, என் மாரியாத்தாலையும் காளியாத்தாலையும் என் அம்மா தொட்டா தீட்டு என்கிற போதுதான் இந்த முதலமைச்சர் யோசித்தார், என் பெண்களுக்கு என்னால் முடிந்ததை. நார்வே அரசாங்கம் ஒரு மாத ஊதியத்தை மக்களுக்கு ஒதுக்குகிறது. இங்க இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு மாத ஊதியத்தை வருமானத்திலிருந்து மக்களுக்கு ஒதுக்குறது. அப்படி புதுமை திட்டத்தை எங்களால் முடிந்ததை உங்கள் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொண்டு வருகிறேன் என்று சொன்னபோது இதே ஐயா எடப்பாடி பழனிசாமியும் இங்க இருக்கிற பாஜகவும் என்ன சொன்னார்கள்? கிழித்தீங்க, நீ கொடுப்பீங்க, முடியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டார், உத்தரப்பிரதேசம் பின்பற்றுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டார், குஜராத் பின்பற்றுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டார், இந்தியாவே பின்பற்றுகிறது. எங்களுக்கு ஒரு அறம் இருந்தது. நாங்கள் இப்போ சொல்கிறோம், எங்கள் மீது கருத்து இருந்தால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம், விமர்சனத்தை விமர்சனத்தால் எதிர்கொள்வோம். வன்மம் கொண்டு நின்றால் வன்மத்தோடு எதிர்கொள்வதற்கும் இந்த கூட்டம் கருப்பு சிவப்பு படை தயாராகவே இருக்கும். எங்கள் அதிகாரம் எங்கள் மீது இருக்கிற போது நான் சொன்னேன், ஐயா சொன்னாரு ராமசாமி போய் சொல்றாங்கன்னு. ஐயா, எங்க ஐயப்பன் கோயிலுக்கு 600 ஆண்டு கால வரலாறுங்க ஐயா. ஐயப்பன் கோயிலுக்குள்ள உள்ள இருக்க சிலை தங்கத்தில் ஆன சிலை. அந்த சிலையை செஞ்சு கொடுத்தது எங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருடைய தாத்தா பிடி ராஜன். உள்ள திமுக காரர் சிலை தான் உள்ள இருக்கு, பரவாயில்ல. 600 ஆண்டு கால வரலாறு கொண்ட அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போய் தான் எங்கள் ஐயப்பனை பார்க்க முடியும். அது ஐதீகம், பழக்க வழக்கம். எங்கள் ஊரில் கார் இல்லை, பஸ் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் இல்லை. அப்போவும் என் தாத்தா பாட்டா நடந்து போகலாம். ஆனால் உட்கார்ந்து இருக்க கூட்டத்தில், டிவி பார்க்குற கூட்டத்தில் உங்கள் தாத்தாவில் யாரையா குருசாமின்னு கேட்டால் தாத்தா குருசாமியா இல்லை ஏன்பா. ஏயா இல்லைன்னா 18 வருஷம் போகணும், என் அப்பா போயிருக்காரு, தாத்தாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னுபா. ஏன் தாத்தாவுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, ஐயப்பன் கோயிலுக்கிற ஊர் கேரளாங்கிற ஊர், கேரளாவில் ஒரு பழக்க வழக்க சட்டம் இருந்துச்சு. கோயிலை சுற்றி ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், எலி நடக்கலாம், ஓனா ஓடலாம், புலி கூட பாயி. ஆனால் கருப்பாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் கோயில் விதியில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னபோது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ராமசாமிங்கிற கிழவன் தான் கிளம்பி போய் கேரளாவில் வைக்கத்தில் போராடின பின்னாடி தான் கேரளாவில் சட்டத்தை திருத்தினாங்க. எல்லா சாதியும் கோயில் திருக்க நடக்கலான்னு இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் அரசு திருத்தினான். அப்புறம்தான் என் தம்பி ராஜசேகர் நாளைக்கு பள்ளி கட்டும் சபரிமலைக்குன்னு போறான்னா எங்க ராமசாமி ஐயா பார்த்து கும்பிட்டு தான் போவான். இது மனித மாண்பு. அந்த மாண்பை, இந்தியாவின் மதச்சார்பின்மையை, இந்தியாவின் மொழியை, இடஒதுக்கீடை பார்ப்பதற்கு, தமிழ்நாட்டின் தன்மையை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கார் என்றார், அது முத்துவேல் கருணாநிதி தலைவர் தான். எங்கள் மாநிலம் வளர்ந்திருக்கிறது, தொழில் செய்ய உகந்த மாநிலம், அதிகம் படித்த மாநிலம், பெண்கள் வேலைக்கு போவதில் வேலைக்கு செய்கிற முதல் மாநிலம், இந்தியாவில் அதிக தனிமனித வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலம். நாங்கள் என்னைக்காவது என் பிள்ளைகள் யூபியோட, பீகாரோட, குஜராத்தோட போட்டி வர்றாங்களா? எங்களுக்கு போட்டிலாம் அமெரிக்காவும் லண்டனும். அதுக்கு நீங்க ஒதுக்குனது மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரன், திராவிட இயக்கத்தின் ஆதரவாளர், பெரும் மரியாதைக்குரிய மருத்துவர், நாங்கள் ஒரு அணியாத்தான் இருக்கோம், மகிழ்ச்சி. அந்த திராவிட இருக்குன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். எதிரியா இருந்தாலும் அறச்சிந்தனையோடு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது எந்த மாற்ற கருத்தும் எங்களுக்கு இல்லை. நான் இப்போதும் சொல்கிறேன், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மோடி அவர்கள் ஒரு பாச தாக்குதல் நடத்துகிற போது அதை எதிர்த்து தமிழ்நாடு மட்டும் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்குன்னு சொல்றீங்கன்னா, அந்த தெம்பையும் திராடியும் கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவர். அந்த தலைவர் இருக்கிற எல்லோருக்கும் எல்லாம் தத்துவமும் எங்கள் தமிழும் வெல்லும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு படை இருக்கும். மீண்டும் 2வது முறை முத்துவேல் கருணாநிதி அந்த குரல் கேட்கும். வரலாற்றில் முதல் முறையாக 2வது தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறக்கும். நன்றி, வணக்கம்.